ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இந்த வார ராசி பலன்கள் காணலாம். 24/6/2026 முதல் 1/7/2026 வரை பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். புதன் மேற்கே அஸ்தமனமாகி வக்கரகதியில் இருக்கிறார். பூச நட்சத்திரம் கடகராசியில் குருவும், ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்றையிலிருந்து சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை தொடங்கி வைக்கிறார். சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் கேதுவும், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானும், ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வாயும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார்கள். 9 நவகிரகங்கள் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்று பலன்கள் காணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 10வது வீட்டிலே புதன் நட்சத்திரத்திலே இன்று முதல் சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம ராசியிலே இன்று முதல் சந்திர பகவான் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை தொடங்கி வைக்கிறார். ஜென்ம ராசியிலே சந்திரன் வருவதும், ராசிக்கு 10வது வீட்டில் சுக்கிரன் செல்வதும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பதற்கு ஒரே பயமாக இருக்கும். இது தொழில் சார்ந்து இருக்கலாம், உங்கள் வேலை உத்தியோகம் சார்ந்து இருக்கலாம், பணம் சார்ந்து இருக்கலாம், குடும்பம் சார்ந்து இருக்கலாம், உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு இந்த வாரம் ஒரே பயமாக இருக்கும். கோச்சாரத்தில் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமான்னு அர்ஜென்ட் பட்டு அவசரப்பட்டு செஞ்சுட்டு அப்புறமேட்டு உக்காந்துக்கிட்டு வேதனைப்பட்டு குழம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு இன்று முதல் ஏற்படும். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே 12ஆம் அதிபதி புதன் நட்சத்திரத்திலே சுக்கிர பகவான் இன்று முதல் செல்கிறார். பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே சூரியனும் புதனும், புதன் மேற்கு அஸ்தமனமாகி வக்கரகதியில் செல்கிறார். பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் கொடுத்தவரும் மறைந்து இருக்கிறார். ஆயில்யம் என்பது பாம்புடைய நட்சத்திரம். பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்று சொல்லுவாங்க. பாம்பு பார்த்தாலே போதும், எப்பேற்பட்ட வீராதி வீரனாக இருந்தாலும் பயந்துக்கிட்டு ஒரு பக்கம் ஓடியாந்துடுவார். அது மாதிரி பாம்பு நட்சத்திரத்திலே ராசி அதிபதி செல்லும்போது மாமியாரிடமோ, வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகள் பெண்களாக இருந்தால் அவங்களிடமோ, அல்லது குடும்பத்தில் மனைவியிடமோ பிள்ளையிடமோ துலாம் ராசி என்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு பயம் ஏற்படும். குரு 10வது வீட்டில் இருக்கும்போது பண ரீதியான பயமும் உங்களுக்கு உண்டு. பணம், வேலை சார்ந்த பயமும் துலாம் ராசி என்பதற்கு இந்த வாரம் உண்டாகும். துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே ராகு பகவான் செல்கிறார். பார்த்தீங்கன்னா 5வது வீட்டில் ராகு இருப்பது என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும், நன்றாக படித்திருந்து அறிவாளியாக இருந்தாலும் 5வது வீட்டிலே வரக்கூடிய ராகு மனதளவில் பயத்தை தான் உண்டாக்குவார். துலாம் ராசிக்கு 2ஆம் அதிபதி இந்த வாரம் 8வது வீட்டிலே சூரிய நட்சத்திரத்திலே செல்கிறார். சனி பகவான் பார்வையில் 2ஆம் அதிபதி இருக்கும்போது 8வது வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது துலாம் ராசி என்பதற்கு பல்வலி, வாய், நாக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் பேசும்போது மற்றவர்களிடம் கொஞ்சம் கவனமாக மரியாதையாக பேசணும். மற்றவர்கள் எரிச்சல் அடைகிற அளவுக்கு நீங்கள் பேசக்கூடாது. மற்றவர்கள் பயந்து உங்களிடமிருந்து போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் பேசக்கூடாது. 2ஆம் அதிபதி 8வது வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் வீண் செலவாக தான் இருக்கும். 8ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது துலாம் ராசி என்பர்கள்
என்ன பண்ணுறது, என்ன செய்யறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற ஒரு குழப்பம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. சனி பகவான் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது நெடுஞ்சாலை, வண்டி வாகன போக்குவரத்தில் துலாம் ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வருவது நல்லது. ஏன்னா 8ஆம் வீட்டில் ராகு வந்தாலும், சனி வந்தாலும், செவ்வாய் வந்தாலும் உடலில் காயங்களை உண்டாகிடும், மரண பயத்தை ஏற்படுத்திடும். துலாம் ராசிக்கு 4, 5ஆம் அதிபதி 6வது வீட்டிலே செல்கிறார். 4க்கும் 5க்கும் உடையவர் 6ஆம் வீட்டில் இருப்பது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வழியில் துலாம் ராசிக்கு ஒரு விரயங்களை ஏற்படுத்துவார். உங்கள் குழந்தைகள் சார்ந்து செலவுகளை அதிகப்படுத்துவார். 6ஆம் வீட்டில் சனி பகவான் செல்வது கோச்சாரத்தில் நன்மை இருந்தாலும் உங்களுக்கு 4, 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது துலாம் ராசி என்பதற்கு 6வது வீட்டில் சனி செல்லும்போது பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்குவது, சொத்துக்களை அடகு வைப்பது, சொத்து பேரில், வீட்டு பேரில், வண்டி வாகனங்கள் பேரில் கடன் வாங்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் துலாம் ராசிக்கு சனி பகவான் உண்டாக்குவார். 6வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது உங்களுக்கு எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க, பகைவர்களே இருக்க மாட்டாங்க. இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் வேலை நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். வேலையில் ஏமாற்றலாம், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி சனி பகவான் விட மாட்டார். சனி 6ஆம் வீட்டில் இருக்கும்போது வேலை பளு கூடுதலாகவே இருக்கும். துலாம் ராசிக்கு இந்த வாரம் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் அதிபதி புதன் நட்சத்திரத்திலே செல்லும்போது இன்று முதல் துலாம் ராசி என்பர்கள் ஒரு நிலைப்படுத்தி செயல்படுங்க. மன குழப்பம் இல்லாமல், மன பயம் இல்லாமல் தெளிவோடு நீங்கள் செயல்படுங்க. இல்லைன்னா இந்த வாரம் முழுக்க நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அது பணம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்து ஒரே பயமாக இருக்கும். 9வது வீட்டிலே புதன் அஸ்தங்கமாக வக்கரமாக இருக்கும்போது, அதாவது துலாம் ராசிக்கு பாக்கியாதிபதி அஸ்தங்கமாக வக்கரமாக இருக்கும்போது உங்கள் தந்தையாருக்கு சற்று உங்களால் மன கஷ்டம், பண கஷ்டம் வரலாம். அல்லது தந்தையார் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவாமல் போகலாம். தந்தையாரால் துலாம் ராசி என்பதற்கு ஒரு தொல்லை தொந்தரவுகளும் இந்த வாரம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் இப்படி தான் இருக்கும். அதனால் இதை அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.